வந்து நான் இன்னும் அதை எடிட் பண்ணி முடிக்கல, எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். குட்டி குட்டி வீடியோ நிறையா இருக்குது. ஸோ அதை வந்து மேபி 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். நாள், 2வது நாள், 3வது நாள் அந்த மாதிரி பிரிக்கலாம். ஸோ அதனால் வந்து ரொம்பவே நிறையா வீடியோ இருக்குது. அதை நான் இன்னும் எடிட் பண்ணி முடிக்கல. சின்ன சின்ன வீடியோ நிறையா இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் ஒன்றா சேர்க்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட ரொம்பவே சாரி கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் முன்கூட்டியாகவே சொல்லிட்டேன். நான் வந்து என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஸ்டோரியாக அப்லோட் பண்ணிவிட்டேன். லேட்டாகவோ இந்தியா வ்ளாக் அப்லோட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ யாரெல்லாம் இன்னும் என்னோடய ஃபேஸ்புக் போய் பார்க்கல, அங்கே வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பலை, அவங்கெல்லாம் வந்து மறக்காமல் என்னோடய சேனல் போனாலே முன்னுக்கு வந்து ப்ளூ கலரில் ஒன்று இருக்கும், ஒரு லிங்க் இருக்கும், facebook.com ப்ரொஃபைல் blah அதை தட்டினீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் வரும். அங்கே தான் வந்து நான் யூடியூப்பில் ஏதாவது அப்லோட் பண்ண முடியலன்னா முன்கூட்டியே ஃபேஸ்புக்கில் சொல்லிடுவேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாரும் அங்கே போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. ஸோ அப்போ தான் நான் வந்து உங்களை ஃப்ரெண்ட் ஆக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களும் என்னுடைய எல்லா ஸ்டோரிஸும் பார்க்க முடியும். ஓகே, வாங்க இன்னைக்குள்ள கதைக்கு போகலாம். இன்னைக்கு வந்து நான் பேய் கதை தான் சொல்ல போகிறேன். ஓகே, அந்த பேய் கதையோட டைட்டில் வந்து தி சஸ்பிஷியஸ் பார்சல். அதாவது ஒரு பார்சல் வந்து அது வந்து உங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். அதுதான் இந்த கதை. அதுதான் இந்த கதையோட டைட்டில். ஓகே, ஸோ இந்த கதையில் வந்து முக்கிய கேரக்டர் ஒரு பாய். ஸோ அவருக்கு வந்து நான் ஏலி அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஓகே, வாங்க இன்னைக்குள்ள கதைக்கு போகலாம். இந்த கதை வந்து இங்கிலாண்டில் நடக்குது. இந்த கதை வந்து இங்கிலாண்டில் நடக்குது. ஏலி வந்து அவர் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக இருக்கார். அவங்க அப்பா அம்மா வந்து பக்கத்து மாநிலத்தில், அது என்ன இடம்ன்றது எனக்கு தெரியாது, பக்கத்து மாநிலத்தில் இருக்காங்க ஒரு வீட்டில். ஸோ ஏலி வந்து அவரோட வேலை விஷயம்னால அவங்க அப்பா அம்மா விட்டு தனியாக பிரிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காரு. அதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஏலி வந்து மாதத்தில் 2 தடவை, அதாவது ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அவங்க அம்மா அப்பாவை போய் விசிட் பண்ணுவார். மாதத்தில் 2 தடவை. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் அவங்க அப்பா அம்மாவை போய் விசிட் பண்ணுவார். ஸோ விசிட் பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். அதே மாதிரி தான் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா அம்மாவை இவர் வந்து கிளம்பி போய் விசிட் பண்ணிவிட்டு 2 நாள் கழித்து வேலை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். அவரோட அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு வந்துட்டார். வந்துட்டோடனே அவர் வந்து கதவுலாம் லாக் பண்ணிவிட்டு நேராக போய் பாத்ரூமில் குளிச்சுட்டு அப்படியே வந்து ஹாலில் உட்காராரு. ஸோ டிவி ரிமோட் எடுத்து டிவி எப்படி தட்டினோடனே அவருக்கு ஒரு யோசனை வருது. அவருக்கு வந்து வேலை இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, அவருக்கு இன்னும் செஞ்சு முடிக்கல ஒரு வேலையை. ஸோ தட்டின கடமை திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு சோஃபாலேயே வந்து எந்த ரிமோட்டை வந்து வச்சுட்டு அவர் வந்து அவரோட வேலை செய்கிற ரூமுக்கு போயிட்டார். ஓகே, அப்பார்ட்மெண்ட் வீடு வந்து 3 ரூம் இருக்கும். மொதல் ரூமில் வந்து அவர் தூங்குவார், 2வது ரூமில் அவர் வேலை செய்வார், 3வது ரூம் வந்து ஸ்டோர் ரூம். ஓகே, ஸோ 2வது ரூமுக்கு அவர் போகிறாருல. 2வது ரூமுக்கு போய் மேசை சேர் இழுத்து உட்காந்து லேப்டாப்பை திறந்து தட்டுறாரு. அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. வேலை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு காலிங் பெல் அடிக்குது. காலிங் பெல் தானே அடிக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் காலிங் பெல் அடிக்குதுன்னா, நார்மலாக காலிங் பெல் அடிக்குதுன்னா இப்படி அடிக்கும், டிங் டாங் டிங் டாங் அப்படின்ட்டு நார்மலாக காலிங் பெல் அடிக்கும். ஆனால் இவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இவரோட வீட்டில் அடித்த காலிங் பெல் எப்படி தெரியுமா சவுண்ட் கேட்டுச்சு? டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் அப்படின்னு சவுண்டு கேட்டுக்கிட்டே தான் இருக்குது, நிற்க மாட்டேங்குது. அவருக்கு வந்து பயம், திடீர்னு அப்படி கேட்குதுல்ல. ஸோ பயம் எடுத்துச்சு. அவர் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தாரா. அந்த ஸ்மார்ட் வாட்சில் வந்து அவரோட ஹார்ட் ரேட்டை செக் பண்ணி பார்த்துருக்காரா. எவ்வளோன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எவ்வளோ சொல்லுங்க உங்கள்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், தெரியலையா? சரி, நான் சொல்கிறேன். அவரோட ஹார்ட் பீட் வந்து 120க்கு துடிச்சிக்கிட்டு இருக்குது தெரியுமா. அவ்வளோ வேகமாக படக்குன்னு அடிக்கிறான். அவர் நெஞ்சே அவ்வளோ வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அவருக்கு. ஏன்னா அவ்வளோ வேகத்துக்கு அடிக்குது. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே தானே இருக்கு. அதை கேட்டுக்கிட்டே இருந்தால் அவர் எப்படி வேலை செய்வார்? அவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காதா? சரி, எவன்தான் இருந்தாலும் என்ன, கதவு திறந்துட்டு மூடிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எந்திரிச்சு போயிருக்காரு. எந்திரிச்சு மெல்லமாக நடக்கிறாரு.
பயந்து பயந்து மெல்லமாக நடக்கிறாரு. அப்படி இப்படின்ட்டு அந்த கதவுக்கிட்ட போய் சேர்ந்துட்டு லாக் அப்படி இது பண்ணிட்டு மெதுவாக திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பார்சல் கொடுக்குறவங்க தான் வந்து அந்த காலிங் பெல்ல அப்படி தட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. தட்டிக்கிட்டே இருக்கும்போது அவர் வந்து, ஏன் மெல்லமாலாம் தட்ட மாட்டீங்களா, உங்கள் வீடு மாதிரி என்னமோ டொக்கடொக்கடன்னு தட்டுறீங்க அப்படின்ட்டு நல்லா ஏசிட்டு பார்சல் எடுத்துட்டு தேங்க்யூன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு ஏலி வந்துட்டாரு வீட்டுக்கு. வந்துட்டு அந்த பார்சல் இப்படி கத்தியை வச்சு கொயின்னு கிழிச்சிட்டு உள்ளுக்கு திறந்து பார்க்குறாரு. உள்ளுக்கு ஒரு ஃபோட்டோ ஆல்பம் இருக்கு. அப்போ அந்த ஃபோட்டோ ஆல்பமை எடுத்து பார்க்கும்போது அவருக்கு வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து அவர் பிறந்ததுலேருந்து பிறந்த ஃபோட்டோலேருந்து கொஞ்சம் வயசு கூட ஆகிற அளவுக்கு ஃபோட்டோலாம் இருந்திருக்கு. ஸோ அவரும் ஒன்றுனா திறந்து பார்த்துக்கிட்டே வரும்போது அவரு நினச்சிருக்காரு, ஒருவேளை நம்ம அப்பா அம்மா தான் வந்து சும்மா நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க, நம்மளோட மெமரிஸ் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மைண்ட் செட்டில் அவர் வந்து ஒன்றா திருப்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு சிரிப்பு வருமா இல்லையா, ரைட்டா? ஸோ அதனால தான் இவர் சிரிச்சுட்டு அப்படின்னு திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னு திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு ஃபோட்டோ வருது. அந்த ஃபோட்டோ வந்து என்ன ஃபோட்டோ தெரியுமா? நேற்று அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமா வாங்கின ஃபோட்டோ. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் அவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜாமா வாங்கின ஃபோட்டோ. அதுவும் போன வாரம் அவர் வந்து இங்கே இருந்திருக்காரு, அதாவது அப்பா அம்மாவோட மாநிலத்தில் பக்கத்து மாநிலம், அதாவது அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்காருல்ல, அந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் வந்து அவருக்கு போயிருக்காரு. அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எவன்டா வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பா, சந்தேகம் வருமா வராதா? ஸோ அப்போவே அவர் முடிவு பண்ணிட்டாரு, இது அவங்க அப்பா அம்மா அனுப்பின ஃபோட்டோ கிடையாது, ஆல்பம் கிடையாதுன்ட்டு. ஸோ அப்பயே ஒரு தைரியமாக தான் இருந்தார். ஏன் தெரியுமா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸும் கூட தானே இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டில் அவர் தான் தனியாக இருக்கார். ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் கூட இருக்கு. ஐயோ, வீட்டில் அவர் தனியாக இருக்காரு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட் கூட ஃபோட்டோ எடுத்துருக்கலாம் இல்லையா அப்படின்ற தைரியத்தில் அவர் இருந்துட்டாரு. அடுத்த பேச்சு திருப்பி பார்த்தா அந்த பார்சல் வாங்கினாருல, பார்சல் வாங்கின ஃபோட்டோவை அந்த ஆல்பமில் இருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு பயம் வருமா வராதா? அப்படியே அந்த பார்சல் பாய் தான் வச்சிருக்கலாம்னு நீங்களும் சொல்லலாம். ஆனால் அப்படியே பார்சல் பாய் வச்சிருந்தாலும் வாங்குற ஃபோட்டோ வாங்கிட்டோன்னு அந்த ஃபோட்டோ பிடிச்சி பார்சல் பாய் எப்படி அது வந்து வச்சிருக்க முடியும்? கரெக்டா? ஸோ அவருக்கு செம்ம பயம் எடுத்துருச்சு. அப்புறம் செம்ம பயம் எடுத்துருச்சு. திடீர்னு அவர் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாருன்னா திடீர்னு கேமராவோட ஃபோட்டோ பிடிச்சா சீக் அப்படின்னு ஒரு சத்தம் வருமா இல்லையா, அந்த மாதிரி சத்தம் அவரோட பின்னாலேருந்து ஃபோட்டோ பிடிக்கிற மாதிரி அவருக்கு சத்தம் கேட்டிருக்கு. உடனே அவருக்கு தூக்கி வாரி போட்டு வச்சுருவான். அப்புறம் வந்து அவர் இப்படியே மெல்லமாக பின்னால் திரும்பி பார்க்குறாரு. அந்த பார்சல் பாய் உடம்புலே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ரத்தம். அப்படியே கேமராவை பிடிச்சி ஃபோட்டோ பிடிச்சிட்டு மெல்லமா அந்த பையன் பக்கத்தில், அந்த ஏலி பக்கத்தில் வந்து ஏலி மேசை மேலே கத்தியை வச்சு தானே அந்த பாக்ஸை கிழிச்சான். அந்த கத்தியை எடுத்து ஏலியை சதக்கு ஏலி கதை முடிந்து விட்டது. ஸோ அதுதான் இந்த கதை. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும். So see you in my next video, maybe another ghost story. Bye.